மே 2026 தமிழக அரசியலில் ஒரு புதிய சரித்திரம் எழுதப்பட்ட நாள். 50 ஆண்டுகால திராவிட அரசியலின் கோட்டையை தகர்த்து ஒரு புதிய நம்பிக்கை உதயமான தருணம். நேற்று வரை திரையில் தளபதியாக கர்ஜித்தவர் இன்று தமிழகத்தின் அரியணையில் நாளைய தீர்ப்பு என தொடங்கிய ஒரு இளைஞனின் பயணம் இன்று மக்களின் தீர்ப்பால் முதலமைச்சர் நாற்காலி வரை வந்து நிற்குது. இது வெறும் வெற்றி அல்ல, ஒரு மாற்றத்திற்கான ஆரம்பம். 1992 இல் ஒரு சாதாரண நடிகராக அறிமுகமான போது பல விமர்சனங்கள், உருவ கேலி முதல் நடிப்பு வரை பல தடைகள். ஆனால் எதற்கும் தளராத விஜய் இளைய தளபதியாக மாறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அவரது சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்டாக மட்டும் இருக்கவில்லை. கத்தியில் விவசாயம், மெர்சலில் மருத்துவ ஊழல், சர்க்காரில் ஓட்டுரிமை என அவர் பேசிய ஒவ்வொரு வசனமும் ஒரு அரசியல் விதையாகத்தான் பார்க்கப்பட்டது. திரைக்கதையில் அவர் காட்டிய வேகம் இன்று நிஜ அரசியலிலும் எதிரொலிக்கிறது. 2024 இல் தனது சினிமா வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தபோது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை அறிவித்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வைத்தார் விஜய். தளபதி 69 படத்துடன் சினிமாவை விட்டு விலகுவதாக அவர் எடுத்த முடிவு அவர் அரசியலை எவ்வளவு சீரியஸாக பார்க்கிறார் என்பதற்கு சான்றாக அமைந்தது. விஜய் மக்கள் இயக்கத்தை ஒரு பலமான அரசியல் படையாக மாற்றியதுதான் இந்த வெற்றியின் முதல் படி. 2026 சட்டமன்ற தேர்தல் பல திருப்பங்களை கொண்டது. இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் ஏகோபித்த ஆதரவு டிவிகே பக்கம் திரும்பியது. பெரிய கட்சிகளின் வியூகங்களை உடைத்து 100-க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்றது ஒரு அரசியல் மேஜிக் என்றுதான் சொல்ல வேண்டும். சினிமா கவர்ச்சியை தாண்டி ஒரு தலைவனாக மக்கள் அவரை ஏற்றுக்கொண்ட தருணம் இது. வெற்றி கிடைத்துவிட்டது, ஆனால் சவால்கள் இதுதான் ஆரம்பம். கோடிக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது, கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவது என ஒரு முதலமைச்சராக விஜய்க்கு நீண்ட பயணம் காத்திருக்கிறது. நிர்வாக திறமையிலும் மக்களின் குறைகளை தீர்ப்பதிலும் அவர் எப்படி செயல்படப் போகிறார் என்பதை பார்க்க தமிழகமே காத்திருக்கிறது. சினிமாவில் தளபதியாக இருந்தவர் இன்று நிஜத்தில் மக்களின் தலைவனாக உயர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டின் இந்த புதிய அரசியல் அத்தியாயம் எப்படி இருக்கப் போகுது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா மற்றும் கிரிக்கெட் பத்தின இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம நாலேஜ் டிரான்ஸ்பர் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.